சோஷியல் மீடியாலையும் இதை பற்றி சொல்ல தானே போகிறாங்க. என்னங்க என்னாச்சு? என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, 3 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 நாள் தானே, கவலைப்படாதீங்க. 3 நாளும் 30 நாளும் சஸ்பெண்ட் ஆனால் அதுவும் கணக்கு தான். அதுவும் இப்போ பிளாக் மார்க் ஆகிடும். ப்ரமோஷன் அது பாதிக்கும். என்னை இப்படியே இதே போஸ்டிங்லேயே கடைசி வரைக்கும் அடுத்த ஸ்டெப் போக விடாமலே பண்ணிடுவாங்க. நீங்க என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்ல வேண்டியதானே? என்ன சொல்றது, டிபார்ட்மெண்ட்டை விட சோஷியல் மீடியா பெருசு. யார் வேணாலும் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம். அந்த முத்து பேசினது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிடுச்சு. அதுவும் நான் தப்பு பண்ண மாதிரி சாமர்த்தியமாக பேசியிருக்கான். இப்போ நான் முத்துவால தான் சஸ்பெண்ட் ஆயிருக்கேன். இல்லைங்க, மாமா அப்படி ஏதோ. இப்போ நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத சீதா. எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறதா அவன் அப்படி பண்ணியிருக்கான். என்னை பழி வாங்கிட்டான் பாத்தியா? நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், அவன் ஒன்றுமே படிக்கல. நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன், அவன் ஒரு சாதாரண டிரைவர். என் மேலே இருந்த பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு நல்லா பழி தீர்த்துக்கிட்டான். என்னோட உண்மையை விட அவன் தந்திரம் ஜெயிச்சிருச்சு பாத்தியா? இல்லைங்க, அவர் என்ன பண்ணான்னு கேட்குறியா? அதான் வீடியோவில் சொல்கிறானே, காப்பாற்றுறது தான் முக்கியம், ஓடினவனை பிடிக்கிறது முக்கியம் இல்லைன்னு. என்ன மாதிரி ஒரு போலீஸ்காரன் தப்பு பண்ணுறவங்களை துரத்திட்டு போகலன்னா தினம் தினம் 10 பேர் அடிச்சு கொள்ள தான் செய்வாங்க. நான் என் வேலையை செஞ்சது தப்பா சொல்லு? இல்ல, தப்பு இல்லைங்க. ஏதோ அடிப்பட்டவங்க மேலே எனக்கு அக்கறை இல்லாத மாதிரியே பேசுகிறான். ரோட்டில் அத்தனை பேர் இருந்தாங்க, யாராவது அவங்கள பார்த்துப்பாங்கன்னு நினச்சதுல நான் அவனை துரத்திட்டு ஓடினேன். அந்த அம்மாவை காப்பாற்ற அவனை மாதிரி 10 பேர் வருவாங்க. ஆனால் கிரைம் பண்ணிட்டு ஓடுறவனை யார் பிடிக்கிறது? அது என் வேலை தானே. அது எல்லாருக்கும் தப்பா தெரியுதுல. ஆனால் அந்த முத்துவை